திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு 3 முறை முழக்கமிட்டு அந்த வார்த்தைய பயன்படுத்தினார். இது அங்க தொண்டர்கள் மத்தியில மிகுந்த ஒரு ஆரவாரத்தை ஏற்படுத்தியது. திமுக ஒரு தீய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தி அப்படின்னு பேசியிருந்தார். ஸோ இன்னைக்கு 2 பேருக்கு தான் போட்டி. ஒண்ணு தீய சக்தி, இன்னொன்னு தூய சக்தி. அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாரி பேசியிருந்தாரு. அது ஒரு மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து குறிப்பா நம்ம பேசணும்னாக்கா, அண்மையில தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சியில பேசும்பொழுது, "என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்றீங்க" அப்படின்னு ஒரு பஞ்ச் டயலாக் பேசியிருந்தாரு. அதை குறிப்பிட்டு நேத்து நடந்த பொதுக்கூட்டத்தில பேசினாரு. என்ன அப்படின்னாக்கா, "இவரு பேசினா மட்டும் பஞ்ச் டயலாக் இல்ல. நான் பேசினா சினிமா டயலாக், பஞ்ச் டயலாக்ன்றாங்க. அப்ப இவரு பேசுனது என்ன? சிலப்பதிகாரத்துலருந்து எடுத்த சொல்லா?" அப்படின்னு கேட்டாரு. என்னான்னா, "நீங்க எல்லாம் அந்த மக்களுக்கிட்ட பஞ்ச் டயலாக் பேசுறதுலாம் எடுபடாது சிஎம் சார். உங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்றேன்னு. ஆனா நான் சொல்றேன், ஒன்றிய அரசும், மாநில அரசும் முதல்ல இந்த விஜயோட கேரக்டர புரிஞ்சுக்கிங்க சார்" அப்படின்னு சொல்லி தெளிவா பேசியிருந்தாரு. 2026ல 2 பேருக்கு தான் சார் போட்டி. களத்தில சந்திப்போம் சார். வாங்க சார், வெற்றி பெறுவோம் சார் அப்படின்னு சொல்லி மிக ஆக்ரோஷமாக தனது உரையை நிகழ்த்தினார்.